ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து டெய்லி அனலைஸ் பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம ஸ்பாட் ட்ரேடிங் அனலைஸ் பார்ப்போம், அதுக்கடுத்து நம்ம ஃபியூச்சர் ட்ரேடிங் அனலைஸ் பார்ப்போம். ஓகேவா? பட் ஸ்பாட் ட்ரேடிங் பார்த்தா பிடிசி எல்லா ஃபியூச்சர் எல்லாமே சேம் தான். ஓகேவா? இங்கே பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும், நம்ம மார்க்கெட் வந்து யூட்டர்ன் ஆகுது. தட் மீன்ஸ் பிரேக் கொடுக்குற லெவலுக்கு வரைக்கும் திரும்பி போகுது. அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ வந்து பையிங் சைன் இருக்குது. நம்ம வந்து 2-3 நாளாகவே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் பையிங்கில் போகிறான்ட்டு. எத்தனை பேர் வந்து ட்ரேட் பண்ணிங்கிற சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுதா, ஒரு நல்ல ஒரு பையிங் சைன் செல்லுன்னு இவ்வளோ பெரிய மூமெண்ட் கிடச்சிது. பட் ரேஞ்சில் வந்து இப்படின்னு ஆயிடுது. நம்ம வீடியோவில் சொல்லியிருந்துருப்போம் அடிக்கடி, ரேஞ்ச் ஆகுது பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, ஒன்று அப் சைடாக டவுன் சைடு. சரிங்களா? நம்ம நினச்ச மாதிரி இப்போ வந்து நிறைய ஒரு சரியான ஒரு அப் சைடில் போகுது. கண்டிப்பாக பார்த்தா 41,000 ரீச் ஆகிடும், அதில் சந்தேகம் கிடையாது. பட் 41,000 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரவுண்ட் லெவல் வேறு. ஸோ இப்போ பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் வெயிட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் ஆகும், ஏன்னா ஒரு சின்ன புல் பேக் கிடைக்கலாம். ஓகேவா? மார்க்கெட் போகிற வழி தான் நாம போயிடணும். பிடிசி வந்து நம்ம அந்தளவுக்கு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம மற்ற கிரிப்டோ அனலைஸ் பண்ணுவோம். சைபரில் XAIUSDT.P தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு தான் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்கிறோம். செல்லுன்னு இவ்வளோ தூரம் இறங்கினானா, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து போக அப்படியே சின்ன அப்படி மேலே பையிங் சைன் வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 4 hours மினி டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். மினி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு பையிங் இது ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டான். பட் இது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பையிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல பேட்டர்ன் கிடைக்கணும். சரிங்களா? நம்ம வந்து டெலிகிராம்லேயே வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம். பட் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த லைனில் பை பண்ணோம். இப்போ சைபர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பையிங் சிக்னல் கொடுத்துருந்தோம். அட்மோஸ்ட் நம்ம கொடுத்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பை பண்ணியாச்சு. சரிங்களா? இந்தமாதிரி உங்களுக்கு எக்ஸாக்டான டைமிங்கில் வேணும்னா நீங்கள் வந்து பெய்ட் குரூப் தான் ஜாயின் பண்ணிடணும். பட் நம்ம அனலைஸ் வந்து எப்பயுமே கொடுக்குறோம். ஓகேவா? XAI பையில் இருக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா USDT தான். ஆல்ஃபா USDT பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுவுமே பையில் கொடுத்துருந்தோம். பட் நம்ம சிக்னல் நிறையா கொடுக்காததுக்கு காரணம், நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டேங்கப்பா. இங்கே பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் லைன், சரியான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பட்டுட்டு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பையிங் ஆகிற சான்சஸ் வெரி 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 ஹை. ஓகேவா? இப்போ வந்து இப்போ செல்லுன்னு இப்போ தான் போகுது. கண்டிப்பாக பார்த்தா இங்கே ஒரு ரேஞ்ச் ஆகும். மார்க்கெட்டு ரேஞ்ச் ஆகிட்டு பையிங் ஆனால் நல்ல ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான். அதுக்கடுத்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். ஓகேவா? நம்ம எவ்வளோ தூரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்? மோஸ்ட்லி எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 60% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். UMA USDT நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பட் இந்த இடத்துல புல் பேக் மாதிரி கீழே இறங்கலாம். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இல்லை, அந்தளவுக்கு எனக்கு சொல்லுவேன். 1 hour பர்ஃபெக்டாக இல்லை. பட் டேயில் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு இது பையிங் சைன் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இப்போ பை ஆக தான் சான்சஸ் அதிகமே. ஸோ நம்ம அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். UMA அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா KSM. நம்ம எதிர்பார்த்த மாதிரி சரியான பர்சன்டேஜ் வந்து நிறையா கொடுக்குறாங்க. KSM தாங்க, ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததோன்னு நினச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ரேஞ்ச் மார்க்கெட். ஸோ மார்க்கெட் வந்து ரேஞ்ச் ஆகுதுனால ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு போக சான்சஸ் அதிகமாகுது. நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பிரேக் அவுட் கொடுத்தான். அதேமாதிரி இது வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும்னா இங்கே போதில் இந்த லெவல்கிட்ட வந்தோடனே கொஞ்சம் ரேஞ்ச் ஆகணும், மேலே போயிட்டு இப்படி மேலே அதுக்கடுத்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்தானா நம்ம வந்து நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக பை பண்ணலாம். இப்போதைக்கு கரண்ட் நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸுக்குனால BTC பையிங்கில் தான் இருக்கிறான். 41,000 வச்சோம். பட் 41,000 மேலே போயிட்டு இருக்கிறான். ஓகே, அது பிரச்சனை கிடையாது. பட் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பை பண்ணுறது தான் கொஞ்சம் பெட்டரான இது நான் சொல்லுவேன். ரெசிஸ்டன்ஸ்கிட்ட டேரெக்டாக போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா IDUSDT.P தான். ஐடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட்டு இது ஒரு நல்ல ரேஞ்சில் மாட்டினது தான். பட் இங்கே வந்து சப்போர்ட் இதில். ஸோ அதனால் வந்து சப்போர்ட் கிட்ட வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணதுனால வந்து நம்ம பையிங்க்கு சொல்லியாச்சு, வேறு ஒரு காரணமும் கிடையாது. இப்போதைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு நல்ல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் எடுத்தான். ஸோ நம்ம சிக்னல் வந்து வாட்ஸ்அப் பெய்ட் குரூப்பில் வந்து நம்ம சிக்னல் கொடுத்த அந்த இடத்துல பை பண்ணுன்ட்டு அழகாக இந்த ஒரு பார் எவ்வளோ 3.61% நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கிறோம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லெவலில் இருக்குது.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி தான் நம்ம வெயிட் பண்ணணும். IDUSD அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா C98USDT.P தான். இதுவுமே நம்ம வந்து சிக்னல் கொடுத்துருந்தோம். எத்தனை பேர் பை பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ட்ரெண்ட் லைனா மேலே ஏறினா தென் கீழே ஏறினா மேலே ஏறினா கீழே ஏறினா இது மாதிரி வருதா. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து வேணால் நம்ம வந்து ட்ரையல் பண்ணுவோம். இப்போதைக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கிறோம், அது சந்தேகம் இல்லை. இந்த லெவல்லேருந்து இந்த லெவல், தட் மீன்ஸ் இந்த லெவல் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். பிடிசி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பையிங்கில் இருந்தானா, ஐ மீன் ஃபால்ஸான பிரேக் அவுட் வந்து இப்போ இறங்குது அப்படின்னா இவன் கண்டிப்பாக வந்து பிடிசி நம்ம வந்து 50,000 கூட எதிர்பார்க்கலாம். ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து தட் மீன்ஸ் ஒரு 42,000 43,000லாம் போயிட்டோன்னா கொஞ்சம் 42,000 போயிட்டாவே நம்ம வந்து இது ஃபால்ஸ் பிரேக் அவுட் தான். நம்ம வந்து பையிங்க்கு வந்து நம்ம கொஞ்சம் அக்ரெசிவாக பார்க்கலாம் இனிமேட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸை தான் ஓகேவா. அதுக்கடுத்து நம்ம அடுத்த கிரிப்டோ பார்ப்போம். LookUSDT.P தான். இது வந்து நம்ம டெலிகிராமில் கொடுத்துருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஹிட் ஆகிட்டு இருக்கலாம் ஓகேவா. இந்த இடத்துல வந்து ஹிட் ஆகினுக்கிறான். ஸோ வந்து இது பிரேக் அவுட் கொடுத்தா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும், சந்தேகமே கிடையாது. இவ்வளோ தூரம் வரைக்கும் சரிங்களா. பட் இப்போ 4 ஹவர்ஸில் நான் பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன் ப்ரிஃபர் பண்ணலாம், பட் தட் மீன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு சின்ன ஏதாவது ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணணும். பிரேக் அவுட் கொடுத்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் கொடுத்து அதுக்கடுத்து பிரேக் அவுட் கொடுத்தா அதுக்காக வெயிட் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஜி பார்த்தீங்கன்னா இது ஒரு பையிங் சைன் தான். இந்த இடத்துல வந்து பை பண்ணணும். ட்ரெண்ட் லைன் கிட்ட இருந்ததுனால பை பண்ணுறோம் ஓகேவா. நல்லா இவ்வளோ மூமெண்ட் அழகாக கீழே இறங்கணும் ஓகேவா. இது வந்து ஒரு பையிங் சைடு தாங்கிறோம். ஸோ நம்ம பை பண்ணலாம், பிரச்சனை ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்தா PYRUSDT.P தான். PYRUSDT பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களா 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா கீழே என்னன்னா அப்படி போயிட்டு இப்படி போயிட்டான். இப்போ இந்த லெவலுக்கு நம்ம பை பண்ணால் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலுக்கு வேணும். கண்டிப்பாக பார்த்தா பிடிசி வந்து 42,000 கிட்ட ஹிட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம கொடுத்து எல்லாமே பையிங்கில் அக்ரெசிவாக நான் பண்ண கொடுத்துருவேன். காரணம் ஏன்னா வந்து பையிங் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். மார்க்கெட் இருந்து டேர்ன் ஓவர் ஆகிடுச்சுன்னு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பையிங்கில் தான் இருக்கிறோம். டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் சைன் தான். க்ளோசிங் கொடுத்தோன்னா நல்ல ஒரு பை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 60% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் PYR. அதுக்கடுத்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா HaloUSDT தான். ஹேலோவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பையிங்க்கு தான் கொடுத்துருந்தோம். பட் உங்களுக்கு எக்ஸாக்டான பையிங் ப்ரைஸ் வேணும் ஸ்பாட்டில் அப்படின்னும் போது நீங்கள் வந்து நம்ம பெய்ட் குரூப் ஜாயின் பண்ணிட்டு தான். இப்போ வந்து நம்ம வந்து வீக்லி மாதிரி நம்ம கொடுக்குறோம். வீக்லி வந்து நீங்கள் பர்சன்டேஜ் அன்லிமிட்டடான சிக்னல் தான். நீங்கள் அதனால் கவர் பண்ணலாம். ஐயோ இவ்வளோ சிக்னல் தான் கொடுக்குறாங்க அப்படிலாம் இல்லை. அதுமாதிரி ப்ராஃபிட்டு நமக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே நம்மளோட ப்ராஃபிட் ஒரு பர்சன்டேஜ் அதுவும் பர்ஃபெக்டாக தான் இருக்கும் ஓகேவா. வீக்லியில் வேணும்னா 1250 rupees ஃபஸ்ட்டு ட்ரையல். அதுக்கு வந்து நீங்கள் பாருங்கள் வீக்லியில் வந்து ஓகே உங்களுக்கு பெட்டராகுது நம்மளோட ட்ரேடிங் இது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதுக்கடுத்து நீங்கள் வந்து டேர்ன் ஓவர் பண்ணிக்கலாம். ஓகே எங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி. இல்லை எனக்கு வந்து இப்போ அவ்வளோ ப்ரைஸ் அதிகமாகுது அப்படின்னா நீங்கள் 400 இனிஷியல் அமௌண்ட் பார்த்து நீங்கள் 25% வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகேவா. சரி இது ஆனால் அனலைஸ் பார்க்காம போயிடும் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வீக்லியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் லெவல்கிட்ட வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறான். ஸோ பட் மீன்ஸ் பையிங்கில் இருக்கிறான் ஓகேவா. டேயில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்ன் வாலட்டைல் ஆகிறான். ஸோ மோஸ்ட்லி வந்து பையிங்கில் இருக்கிறான். பட் 4 ஹவர்ஸில் பை பண்ணலாமா, ஏன்னா மினி டைம் ஃப்ரேமில் பார்த்து தான் பை பண்ணணும். இன்கேஸ் 4 ஹவர்ஸ் வந்து இந்த லாஸ்ட் இதுக்கு மேலே வந்து க்ளோசிங் கொடுத்துட்டோன்னா மேலே ஆட்டம் நம்ம பை பண்ணுறதுக்கு கொஞ்சமாச்சு இருக்குது. அது வரைக்கும் வேணாம், பையிங்க்கு வேணாம். 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டோட வால்யூம் ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்லூ நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் பையிங்காக. எத்தனை பேர் பை பண்ணிங்கன்னு தெரியல பாருங்கள். ஆல்மோஸ்ட் 2.62%. நேற்று விட பாருங்கள் உங்களுக்கு ஸ்டார்லூ தெரியும். பித் யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து என்ட்ரி ஆகி ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு டார்கெட்டை இச்சு பண்ணிட்டான். இப்போதைக்கு நம்ம பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போனால் நம்ம பை பண்ணுவோம். அப்போ இந்த லெவல் ஸ்டாப் லாஸ் ஏன்னாச்சு இந்த பாருங்கள் இது செல்லிங்கான பேரிஷ் ஸ்ட்ரிப் கேண்டில். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஃப்ளக்ஸு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளக்ஸு வந்து பை பண்ணலாம். இதுக்கு மேலே கிட்ட இங்கே க்ளோசிங் கொடுத்துட்டோன்னா வந்து ஃப்ளக்ஸ் வந்து பை பண்ணுறதுக்கான ஒரு சரியான இது தான் ஓகேவா. ஃப்ளக்ஸுக்கு வந்து நான் பையிங்க்காக நான் கொடுப்பேன். நேற்று வீடியோ நம்ம பார்த்துருப்போம். 1 ஹவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா
அழகான ஒரு டேர்னிங் ஆன். இப்படி திரும்பி போயிட்டேன்னா அப்படி வந்து இப்படி போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. இல்லை இப்படி கீழே வந்துட்டோன்னா சைன் இப்படி போகவும் வாய்ப்பு இருக்குது. மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் கொடுக்குற வாய்ப்பு நிறையவே இருக்குது. போங்க்கு பார்த்தீங்கன்னா வந்து பைங்க்கு நான் கொடுத்துட்டேன். நம்ம போகிற சைடுக்கு போவோமே, எவ்வளோ தூரம்னா போகட்டோமே. போயிட்டேங்களா இப்போ மேலே போனால் கீழே வேணாம். அதுக்கடுத்து இது சப்போர்ட் தான். இப்போ மேலே போனால் திரும்பி இது சப்போர்ட் இருக்கும்போது நம்ம பை பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகலாம். இவன் வந்து நம்ம டார்கெட் எவ்வளோ தூரம் பார்க்கணும் தெரியுமா? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 120%. ஓகேவா? ஸோ கவர் பண்ணுவேன். எஸ்டிபிடி பார்த்தீங்கன்னா நம்ம பையிங் கொடுத்துட்டோம், உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம நினச்ச மாதிரி பார்த்தா இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸு பையிங் ஆகுது. ஸோ பை பண்ணலாம். தோராயமாக இதுக்கான டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 62% வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்எம்ஆர் பார்த்தா இப்போ பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இருங்க, நம்ம இந்த தான் பார்த்தோம். சரி, ஓகே. 4 ஹவர்ஸ் வந்து அந்தளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இல்லை. பட் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இறங்கினா மேலே போகும்போது இந்த லெவலுக்கு வந்து ஹிட் பண்ணும்போது அப்போ நம்ம பை பண்ணிவிட்டு இந்த லெவலுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் என்எம்ஆர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், 3% கிட்ட ஏறுறோம். ஸோ நம்ம வந்து பர்ஃபெக்டான சைனில் தான் போயினுக்கிறோம், பைக்கில் கரெக்டாக தான் நம்ம போயினுக்கிறோம். ஸோ நம்ம எப்படியே ஃபுல் ஃப்ளெஜ்டாக போனால் நாம் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறது இல்லாமல் உங்களுக்கும் நல்ல லெவலில் ப்ராஃபிட்டுக்கான சிக்னலை கொடுக்குறோம். அதுமாரி நல்ல ஏர்னிங்கான லேர்னிங் கொடுக்குறோம். இது போதாதவங்களுக்கு அதுக்கடுத்து நீங்களும் ப்ராஃபிட் பண்ணுங்கள். பட் நாம் வந்து யூடியூப் வீடியோ வந்து சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு கரெக்டான என்ட்ரி பாயிண்ட் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் பெய்ட் குரூப்லாம் ஜாயின் பண்ணி ஆகணும். இல்லை டெலிகிராமில் கூட ஜாயின் பண்ணுவீங்க. அதையும் வந்து நம்ம அப்பப்போ பர் டே வந்து ஒரு சிக்னல் அப்படின்ற மாதிரி ஒரு 10% எடுக்கிற மாதிரி அளவுக்கு. இல்லை உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து மணி ப்ராப்ளம், ஐயோ இவ்வளோ தருமா அப்படின்ற மாதிரி தோணும். அப்படின்றவங்க வந்து நம்மகிட்ட கன்சல்டேஷன் பண்ணுங்கள். உங்கள் லெவலை பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்மளுக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது. அதை பொறுத்து உங்களுக்கு வந்து நாங்கள் சிக்னல் உங்கள் ப்ரைஸு அதை கூட குறைக்க வாய்ப்பு. எங்களுக்கு வேறு கம்யூனிகேஷன்ஸ்க்கு உங்கள்கிட்ட இருக்கிற கம்யூனிகேஷன் தான் ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி வளர்க்கணும். அதுவும் இல்லாமல் நல்லா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீங்களே ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கிறாங்களே பாவம் எல்லாருமே. ஸோ அது மாதிரி ஒரு காரணத்துக்காக. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க.